என் பேர் சுந்தரராஜன். நான் ராஜவல்லிபுரத்தில் குடியிருக்கிறேன். நான் வந்து சூலப்பேரி போலீஸ் சரகத்துக்கு உட்பட்ட பாலாமடை கிராமத்தில் சுந்தராஜ் குழுமத்தில் இன்னும் கிரஷர் நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். எம்சாண்ட் ஜல்லி தயாரிக்கிற கம்பெனி. கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாளையத்து காவல் நிலையத்தில் வேலை பார்க்கக்கூடிய காவல் உதவி ஆய்வாளர் ராமநாதன், பிசி போலீஸ் வந்து அவர் பேர் பாலசுப்ரமணியன், 2 பேரும் என் கிரஷருக்கு வந்தாங்க. என் கிரஷருக்கு வந்து எம்சாண்ட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எம்சாண்ட் நான் வந்து கேரளாக்காருக்கு லீஸு கொடுத்துருக்கேன், அப்படி இலவசமாக தர முடியாதுன்னு சொன்னேன். இல்லை, நாங்கள் இந்த பகுதியில் எஸ்ஏவாக இருக்கேன், அவர் போலீஸாக இருக்கார், நீங்கள் எங்களை மீறி எதுவும் தொழில் பண்ண முடியாது, அதனால் எங்களுக்கு வந்து இலவசமாக தரணும்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டல் தோணியில் பேசினாங்க. நான் சரி வந்ததுக்காண்டி ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்க, கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி என்னுடைய அக்கௌண்டன்ட் வலதி இவர் பேர், இவர்கிட்ட சொல்லிட்டேன். மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி 3 டாரஸ் லாரி அனுப்புகிறேன், 110 டன்னு மண் போட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் இல்லை ஓனர் அவ்வளோலாம் சொல்லலை, ஒரு 10 டன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இவரை கொஞ்சம் மிரட்டல் தோணியில் ஒரு அவதூறு வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாரு. திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து என் செல்லுக்கு ஒரு 5-6 முறை ஃபோன் பண்ணுறாரு. நான் ஃபோனை எடுக்கலை. திருப்பி நான் ஆஃபீஸில் 2வது இருக்கும்போது இவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஸ்பீக்கரில் போட சொல்கிறேன். ஸ்பீக்கரில் போடும்போது ரொம்ப அவதூறான வார்த்தைகள், அதாவது ரொம்ப த்ரெட் பண்ணி மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி, நீ கொடுக்காம எப்படி தொழில் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறாரு. திருப்பி மறுநாள் என்ன பண்ணுறாரு, இந்த போலீஸை தூண்டி விட்டு எங்கள் கிரஷருக்கு வரக்கூடிய லாரிகள் எல்லாத்தையும் மறித்து பலவந்தமாக அவங்கள்ட்ட உள்ள சீட்டுகள்லாம் பிடுங்கி, இவங்களுக்கு கையெழுத்திடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அதில் கையெழுத்திடுறது, கையெழுத்து இடாமல் இருக்குன்னா ஒரு லாரிக்கு 2000 அல்லது 3000 அல்லது 5000 அப்படி கொடுங்கன்னு சொல்லி 1-2 லாரிக்காரங்கள்ட்டையும் மிரட்டி பணம் வாங்கி எங்கள் தொழிலுக்கு வந்து ரொம்ப இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நான் வந்து இப்போ காவல் கண்காணிப்பாளர் ஐயாட்ட வந்து மனு கொடுத்துருக்கேன், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி.